ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த 2 ரோல், அதாவது ஒரு ரோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ரோல் தான் வந்துட்டு நான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? அது யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட், கொஞ்சம் பெரிய சைஸில், பிக் சைஸில் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் 20 ஒயர் வந்துட்டு 5.25 அடியில் கட் பண்ண போகிறேன். ஸ்கேலில் வந்துட்டு நீங்கள் வந்து 5.25 அடியில் வந்து 20 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இது இப்போ 5.25 அடியில் ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா 14 ஒயர் கட் பண்ண போகிறேன். அதே ரோஸ் கலரில் பார்த்தீங்கன்னா 6 ஒயர் கட் பண்ண போகிறேன். நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் 6 ஒயரும், ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா 14 ஒயர் நான் கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. அது எங்கே முடியுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல முடியுது. ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல முடியுது உங்களுக்கு. அதுக்கும் ஒரு விரலுக்கும் முன்னாடியே வந்து மடிச்சிருங்க. சரிங்களா? ஒரு விரலுக்கு முன்னாடி நான் மடிக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ இந்த ரோஸ் கலர் ஒயரில் ரெட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 ரெட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஈக்குவலாக இல்லைன்னா ஈக்குவல் படுத்திக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவல் படுத்திக்கோங்க. சரியா? ஈக்குவலாக இருக்குது. இப்போ அதே போல் இன்னொரு ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. இப்போ அதை இந்த ரோஸ் கலர் ஒயரில் ஜாயின் பண்ணுங்கள். சரியா? சரிங்களா? இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் விட்டுருங்க. ஈக்குவலாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணுங்கள். சரியா? இப்போ இதே போல் நான் 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் 5 ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 7 ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ஒயர் 6 கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட் நான் ரெட் கலர் ஒயரு இன்னும் 5 ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரில் பார்த்தீங்கன்னா 7 ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் வந்துட்டு நம்ம 6 ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 6 ஒயரையும் இந்த ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 7 ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டால் நம்ம டோட்டலாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஒயரும் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். சரிங்களா? 20 ஒயரும் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒவ்வொரு ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்துட்டு ரோஸ் கலரில் 6 ஒயரும், அடுத்து வந்து ரெட் கலரில் 7 ஒயரும் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஈக்குவலாக மடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் 6 ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். அதே போல் ரெட் கலரில் வந்து 7 ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ண 20 ஒயரும் ஜாயின் பண்ணியாச்சு. ரெட் கலர் பார்த்திங்கன்னா 14 ஒயரு, ரோஸ் கலரில் 6 ஒயரு. இப்போ சைடில் அளந்து விட்டோம் இல்லைங்களா, அதே ஒயரை அளவாக வச்சு எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் ரன்னிங் ஒயரை. இப்போ ஃபஸ்ட்டு லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்தும் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. சைடில் வந்து அளந்து விட்டுருக்கோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நம்ம அதே அளவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது எங்கே முடியுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல முடியுதா? ஸோ இதை அப்படியே மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஃபஸ்ட்டு நாட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? மேலே இருக்க ஒயரோட நம்ம நாட்டு போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாட் போட்டதுக்கப்புறம் இதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு லைன் இல்லைங்களா, அது வந்து நமக்கு அடையாளத்துக்காக நடு லைனும் இதுதான், ஃபஸ்ட் லைன் இதுதான், அதுக்காக ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இருக்கிற ஒயர் எல்லாத்தோடையும் வந்து நம்ம நாட்ஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். சரிங்களா? ஒவ்வொரு ஒயரோடையும் வந்து நம்ம நாட்ஸ் போட்டு வரணும். நான் இவ்வளோ தூரம் வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நான் இவ்வளோ தூரம் பின்னிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது எங்கே முடியுதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல வந்துட்டு கட் பண்ணி விட்டுடலாம் ரன்னிங் ஒயரை. டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 6 லைன் பின்னணும். இது வந்து நமக்கு நடு லைனு. இந்த சைடு வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். சரிங்களா? 6 லைனுங்கிறப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா
3 லைன் போடணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 லைன் போடணும். ஏன்னா இதோட சேர்த்தா நமக்கு வந்துட்டு 6 லைன் வந்துடும். இப்போ ஒரு லைன் போட்டுட்டேன். ஸோ இந்த சைடு இன்னும் 2 லைன் போடணும். அதே போல் இந்த சைடு 2 லைன் போடணும். டோட்டலாக நமக்கு 6 லைன் வந்துடும். சரிங்களா? இது வந்து நடு லைனுக்கு இந்த சைடு ஒரு லைன் போட்டேன். இன்னும் 2 லைன் இந்த சைடு போடணும். இந்த பக்கம் ஒரு 2 லைன் போடணும். ஓகேங்களா? நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நான் 6 லைன் பின்னிட்டேன். நம்ம நாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த லைனு, அதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 2 3 லைன் பின்னிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 லைனு. நமக்கு டோட்டலாக வந்துட்டு 6 லைன் வந்துருச்சு. இப்போ இந்த முடிச்சு வந்து நம்ம அவுத்து விட்டுறலாம். இப்போ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கு இல்லைங்களா, ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு இந்த சைடு 4 லைனும் இந்த சைடு 4 லைனும் இதே அளவுக்கு நம்ம போடணும். சரிங்களா? இப்போ எப்படி போட்டோமோ அதே போல் 2 சைடும் வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் வந்து நம்ம போடணும். எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் முடிச்சிருங்க. அடுத்து 2, அடுத்து 3, 4. இந்த சைடு 4, இந்த சைடு 4 நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைனும், அதே போல் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் போட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து ஒரு நாட்டு குறைச்சபடி போடுங்க. இந்த நாட்டில் உள்ள ஒயரோட போட வேண்டாம். இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போடலாம். சைடில் உள்ள ஒயரை அளந்துக்குங்க. இப்போ நமக்கு வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 20 இருக்குது. இப்போ நம்ம பின்ன போகிற லைனில் வந்து 18 வரும். சரிங்களா? அடுத்தது வந்து 16, 14 3 லைன் வந்து நம்ம அதே போல் தான் பின்னணும். சரிங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு முடிச்சு வந்து குறைச்சி நம்ம போட்டுட்டு வரணும். அதே முடிக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து முடிச்சிடணும். சரிங்களா? இந்த லைனில் வந்து நமக்கு 18 நாட்டு வரும். ஓகேவா? இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த நாட்லேயே வந்து முடிச்சிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நாட்லேருந்து வர ஒயரை விட்டுட்டு அடுத்த நாட்டில் முடிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாட்டு குறைச்சி, அதாவது கடைசியாக முடிக்கிற லைன் வந்து நமக்கு 14 இருக்கணும். சரிங்களா? நான் அது போல் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெட் கலர் வச்சு 4 லைன் போட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை விட்டுட்டு அடுத்தது போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 18 இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நாட்டை விட்டுட்டு போட்டோம். இதில் வந்து முடிக்கும் பொழுது ஒரு நாட்டு முன்னாடியே முடிச்சிடணும். இதில் வந்து 16 நாட்டு இருக்கும். இதில் வந்து 14 நாட்டு. சரிங்களா? இங்கே சைடில் இருந்துச்சு இல்லைங்களா, அதே போல் இந்த சைடும் வந்து நமக்கு 6 ரோஸ் கலரு, 4 ரெட்டு, இந்த சைடு 4 ரெட்டுன்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சைடு நான் போட்ட மாதிரியே இந்த சைடும் பார்த்தீங்கன்னா போடணும். சரிங்களா? 18, 16, 14ன்னு சொல்லிட்டு நம்ம நாட்ஸ் கம்மி பண்ணி போடணும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து நான் ஒவ்வொரு லைன் வந்து குறைச்சி முடிச்சிட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 14 முடிச்சில் முடியுது. பேஸ் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து அப்படியே சுருங்கினபடி இருக்குது இல்லைங்களா, இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் பாஸ்கெட்டாக போட போகிறோம். ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து தென்னங்குச்சி இருக்குது இல்லைங்களா, தென்னங்குச்சி அதை வந்துட்டு ஒவ்வொரு லைன்லேயும் வந்து நம்ம சொருகி விட்டுடலாம். சரிங்களா? எப்படின்னா ஏதாச்சும் ஒரு இதை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பண்ணிங்கன்னா அப்படியே மெதுவாக உள்ளுக்குள்ளே போகும். ஒரு லைன் விட்டு ஒரு லைன் அது போல் வந்து சுற்றிக்கலாம். அப்படியே இது ஃபுல்லாக சொருகி இது வரைக்கும் வர்ற வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஸில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் குச்சி சொருகிட்டேன். ஃபுல்லாக இங்கே உள்ளுக்குள்ளே விட்டு இது வரைக்கும் நான் சொருகிட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம மேலே பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக நம்ம பின்னணும். அதாவது சைடில் இந்த நாட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் ஒயர் வந்திருக்கும், இந்த சைட்லேயும் ஒயர் வந்திருக்கும். எல்லா ஒயர்லேயும் இருக்கிற ஒயர் எல்லாத்துலேயும் வந்து நம்ம நாட்ஸ் போட்டு கொண்டு வரணும். இந்த இடத்துல போடும்பொழுது நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நான் இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடம் நாட்டு போடும்பொழுது காட்டுறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து இவ்வளவு ஒயர் விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒயரை வந்து நம்ம பின்னிட்டு வந்த லைனில் வந்து அப்படியே சொருக்கி விட்டுருங்க.
ஒரு 2-3 முடிச்சுக்கு நீங்கள் வந்து ஒரு சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒயர் நம்ம விட்டோமோ அதை வந்துட்டு நம்ம சொருகிடலாம். கார்னருங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு 3 நாட்டுக்கு வந்து நான் சொருகியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு நம்ம போட போகிறோம். சரிங்களா? இதை அப்படி லூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு வந்துட்டு இதை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே கொடுத்துருங்க. கொடுத்து இந்த கேப்பில் கொடுத்து வாங்குங்க. அவ்வளோதான். அப்படியே மேலே இழுத்து விட்டுருங்க. இழுத்துட்டு அப்படியே டைட் கொடுத்துருங்க. இந்த சைடும் ரன்னிங் ஒயரை இழுத்துருங்க. அதே போல் மேல் பக்கமும் ரன்னிங் ஒயரை இழுத்துருங்க. இழுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து அப்படியே பின்பக்கம் இருக்கும். பின்பக்கமாகவே கொண்டு வந்து இது வந்துட்டு அடுத்ததான் நம்ம நாட் போட்டுற வேண்டியதுதான். சரிங்களா? அடுத்த லைனில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? சரிங்களா? இப்போ வந்து அடுத்த சுற்று இதே போல் ஒரு சுற்று பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுவோம். இந்த இடத்துல நம்ம போட்டதுக்கு பேர் தான் வந்து ஏணிப்படி முடிச்சு. பார்த்திங்கன்னா நம்ம பின்னிட்டு வந்த லைனும் ஸ்டார்ட் பண்ண லைனும் வந்து ஒன்றாயிடுச்சு. இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு போடும்பொழுது இப்போ இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போடுற மாதிரி இருக்கும். அது அப்படியே கிராஸாக வரும் நமக்கு ஒவ்வொரு லைன். இப்போ இதில் போட்டிருக்கோம்னா இப்போ இந்த நாட்டுக்கு மேலே இதில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு மேலே 3வது லைன் வரும். ஒவ்வொரு லைன்லேயும் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டில் வந்து 10 லைன் பின்னியிருக்கேன். ஒரு ரோல் வந்து ரெட் கலர் எடுத்தோம் இல்லைங்களா? அது வந்து இந்த அளவு தான் இருக்குது. அதனால் 10 லைனோட ஏணிப்படி முடிச்சுட்டு நம்ம இந்த ரோஸ் கலர் இருக்குது இல்லைங்களா? இதில் ஒரு 2-3 லைன் பின்னிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெட்டு வந்து மேலே ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு மேலே ஒரு 5 லைன் நமக்கு வரும். ஸோ வந்து ஒரு 3 லைனை வந்து நம்ம ரோஸ் கலரில் பின்னிட்டு கடைசியில் 2 லைன் வந்துட்டு நம்ம ரெட் கலரில் பின்னிக்கலாம். இப்போ இதோட ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நான் வந்து ரெட் கலரை கட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் வந்து இதே ரெட் கலரே எனக்கு வந்து நிறையா இருக்குது. நீங்கள் எந்த கலர் எடுத்துருக்கீங்க? சில ரோலில் வந்து அதிகம் இருக்கும், சில இதில் கம்மியாக இருக்கும். எனக்கு வந்து ரோலில் அதிகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரே கலர்லேயே கூட நீங்கள் வந்து இந்த பேஸ்கெட்டு ஃபுல்லாகவே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ அந்த கட் பண்ணோம் இல்லைங்களா? அதை வந்து சொருகி விட்டுடலாம். ஒரு 4-5 முடிச்சுக்கு வந்து சொருகி விட்டுருங்க. சைடில் சொருகினாலும் சரி, பின்னிட்டு வந்த லைனில் சொருகினாலும் சரி. சரிங்களா? சரிங்களா? இப்போ ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. அது இது உள்ளது விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு நான் வந்து பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நான் வந்துட்டு 6 லைன் பின்னியிருக்கேன். சரிங்களா? இதுக்கு மேலே வந்து ஒயர்ஸ் எல்லாம் சின்னதாகிடுச்சு. நம்ம வந்து சொருகிடலாம். எப்போதும் வந்து நம்ம ஒயர் சொருகும் இல்லையா? அதே போல் சொருகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். ரோஸ் கலரில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 லைன் வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து நல்லா ஹைட்டாகவே நமக்கு வந்துருச்சு. ஒரு 10 லைனும் ரோஸ் கலரில் ஒரு 6 லைனும் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு இப்போது 16 லைன் வந்திருக்கு டோட்டலாக. ஸோ நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து சொருகி விட்டுடலாம். எப்போதும் நம்ம ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி சொருகுவோம் இல்லைங்களா? அதே போலயே நம்ம வந்து சொருகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துக்கோங்க. இந்த லைன்லேருந்து ஒயர் வருது. இந்த லைனை விட்டுட்டு கீழே இருக்கிற லைனில் வந்து அப்படியே ஒவ்வொன்றையும் சொருகிடுங்க. ஒரு லைன் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே மடங்கிடும். சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் எல்லாமே சொருகிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. பேஸ்கெட்டு வந்து நல்ல பெரிய பேஸ்கெட்டாக வந்திருக்கு. ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறையவே வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 16 லைன் வந்திருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு லைன் வந்து நான் மடக்கி சொருகியிருக்கேன். சரிங்களா?
இப்போ இது போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலர் வந்து ஃபுல்லாக ஒரு ரோல் தேவைப்பட்டுச்சு. ரோஸ் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ½ ரோல், அதை விட கொஞ்சம் கூட அப்படி தான் 1½ ரோல் வந்து இதுக்கு தேவைப்படும். சரிங்களா, ஒரு ரோல் வந்து ஃபுல்லாக நமக்கு தேவைப்படும், இன்னொரு ரோல் வந்து ½ ரோல் வந்து நமக்கு தேவைப்படும். கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.